அரசு உதவி பெறும் பள்ளியில் அரசு விதிமுறைகள் அரசாணைக்கு மாறாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய கோரிய வழக்கு. சிறப்பு கட்டணம் எதுவும் வசூலிக்கக்கூடாது என்று அரசாணை வெளியிட்டும் எவ்வாறு சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றும் அதற்கு என்ன பதில் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த கூடுதல் விவரம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மைக்கேல் தங்கராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2008ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களிடமிருந்து சிறப்பு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்துள்ளது. எனவே அரசு உதவி பெறும் பள்ளிகள் எந்தவித சிறப்பு கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது. இருப்பினும் பல பள்ளிகளில் மாணவர்களிடம் அனுமதியற்ற வகையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனவும் இதனால் ஏழை பெற்றோர் கடும் நிதி சுமைக்கு ஆளாகின்றனர். ராமநாதபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த நிலை தொடர்கிறது. குழந்தைகள் கல்வி பெறுவதில் பொருளாதார தடைகள் ஏற்படாமல் பாதுகாப்பது அரசின் கடமை. எனவே ராயப்பன்பட்டி புனித அலோசியஸ் மேல்நிலைப்பள்ளி, ராமநாதபுரம் புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, ஆத்திப்பட்டி புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவர்களிடமிருந்து அரசாணைக்கு முரணாக வசூலிக்கப்பட்ட கட்டணங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தவும், அது உறுதி செய்யப்பட்டால் அவற்றை பெற்றோர்களிடம் திருப்பி செலுத்த உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும், அதோடு வருங்காலங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசின் விதிமுறைகள் மற்றும் அரசாணைக்கு மாறாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய தேவையான வழிகாட்டுதல்கள் மற்றும் கண்காணிப்பு நடைமுறைகளை உருவாக்க உத்தரவிட வேண்டும் என அந்த பொதுநல மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது பள்ளி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்ட பெற்றோர் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தாக்கல் செய்யலாம், இதுபோன்ற தனிநபர்கள் தாக்கல் செய்ய இயலாது என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதற்கு நீதிபதிகள் சிறப்பு கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது என அரசாணை வெளியிட்டும் எவ்வாறு சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, அதற்கு என்ன பதில் என கேள்வி எழுப்பியதோடு தமிழக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர், இயக்குனர் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.